ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டின் முன்னெடுப்பில் தமிழ் சூழ் பார்த்தீங்களா, மதுரையில் லாம சொல்ல மாட்டேங்க, லாகரம் வராது. தமிழ் சூழ் மாமதுரைக்கு வெளியீட்டு விழாவுக்கு வந்து உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள். நான் இதுவரையும் பேசியவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆர்வத்தில் நான் போனேன். அவங்களோட இந்த தடவை வீடியோ எடுத்துட்டாங்க, மற்ற தடவை வீடியோ எடுக்கல, இந்த தடவை வீடியோ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் மிக நினைவில் கொண்டு இந்த வழக்கு 1925 தீர்ப்பாயிருச்சு. அதன் பிறகு பிரிவி கவுன்சில் வந்து 1931 தீர்ப்பாயிருச்சு அப்படின்னு தேதி வாரியாக சொல்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மதுரையில் இருக்கிறார்கள், இவர்களை போன்றவர்களாம் படித்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கான பதட்டம். ஏன்னா வெறுமன் என்ன செய்வாங்கன்னா, லண்டன் பிரிவி கவுன்சில் என்ன சொல்கிறது தெரியுமாமா, லண்டன் பிரிவி கவுன்சில் என்ன சொல்கிறது தெரியுமா, இல்லையா சொல்றது சொல்லுது அப்படின்னா கடைசி நம்மளால் வாழ்ந்தாங்க எந்த சொல்றது இதுதான் சொல்றது அப்படின்னு சொல்லணும். கடைசியில் இதே தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இது போல சூழல்களில் மதுரை மீனாட்சிபுரம் மாங்குளம் கல்வெட்டை பார்க்க கிடைச்ச வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு அதன் மூலமாக ஏற்படலை. நம்ம என்னுடைய கல்லூரி கால நண்பர் ராஜீவ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஓராண்டு காலமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸை பற்றி சொல்லிட்டே இருப்பார். அதில் வந்து காரைக்குடிக்கு வந்து இந்த மாதிரி நிறங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படிங்க. நான் சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீயே என்ன முடிவு எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்க. அவருக்கு காரைக்குடி எனக்கு பிறந்த ஊராக இருந்தால் கூட காரைக்குடியை பற்றி அவர்கள் சொன்ன செய்தி எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு காரைக்குடி தெரிஞ்சதெல்லாம் லீவு விட்டா ஊரை விடுவாங்க, ஊரை விட்டாங்கன்னா ஆயா வீடு அப்பத்தா வீடு 4 தியேட்டர் படம் திருவிழா கரகாட்டம் தெப்ப திருவிழா திருப்பி ஊருக்கு வந்து கூட்டு வந்து போனேன். அதை சுற்றி இவ்வளோ இருந்திருக்கான்னு தெரியாது. அப்படியே தான் எனக்கு இந்த மாங்குளமும் தெரியாது, இந்த மீனாட்சிபுரமும் தெரியாது. நான் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தேன். 26 ஆண்டு காலம் மதுரையை தவிர 21 ஆண்டு காலம் மதுரையை தவிர வேற மாநகரம் வேற நகரமே தெரியாதவன். நான் தாண்டி போயிருக்கதே ஒரே ஒரு தடவை சென்னைக்கு புத்தகம் வாங்க போயிருக்கேன் 20 வருஷத்துல வேற எங்கேயும் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே திரும்ப வந்து மைக்கேல் மனோகரத்தில் வந்து வரதுக்குட்டி அப்பா சமயக்கட்டு மாதிரி யானைக்கல் சவுக்கட்டு ஸ்கூலு அமெரிக்கன் காலேஜ் விட்டா டவுன் ரோடு மொபைல் சினிமா தேட்டர் இதை தவிர எதுவுமே தெரியாது. இன்றைய நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் அழைப்பதுன்னு கேட்டபொழுது நான் முதல்ல வந்து தலைமுறை நிகழ்ச்சிய சுப்பாராவ் அவர்களை வந்து கூப்பிடலான்னு நான் சொன்னேன். நல்ல வேலை, ஏன்னா இது மாறிடுச்சா தம்பி வந்து உடனே வந்து அது வந்து சரி பண்ணுவான், வேலை கொடுத்துருக்காங்க, அது மாறிடக்கூடாதுன்னு. என்னன்னா சுப்பாராவ் அவர்கள் வந்து மாமதுரை போற்றுன்னு ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் போன மாதம் நான் வாங்கினேன், ஜனவரி மாதம். அந்த நம்ம மதுரையில் ஜெயின் புக் சென்டரில் வாங்கி இப்போ படிக்க வரும்போது எதனால் படித்தேன் அப்படின்னா வந்து சும்மா நான் எப்பொழுது புத்தகங்களுக்கு போனால் வந்து எல்லா புத்தகத்தையும் புரட்டி பார்க்குறேன். அப்படி மதுரை பற்றி புத்தகம் வந்து இதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற இடம் இருக்குங்கள அப்படின்னு நினச்சிட்டு 2 புத்தகம் இருந்துச்சு. அது சுப்பாராவுடைய புத்தகத்தை எடுத்து கரட்டி பார்த்தா லட்சுமி நாராயண ஒரு அக்ரஹாரம்னு எல்என்பி அக்ரஹாரத்தை பற்றி ஒரு வரி எழுதுறாரு. அது நான் இருந்த இடம். நான் இப்போ ஒரு 6வது 7வது போய் இருந்தோம். அந்த லட்சுமி நாராயண அக்ரஹாரத்தை பற்றி அவர் எழுதியிருந்த எந்த செய்தியும் எனக்கு தெரியாத செய்தி. அந்த 2.25 பக்கம் இருக்கிற கட்டுரை, அந்த 2.25 பக்கமே எனக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த பக்கம் கரெக்ட்னா மாடல் காலேஜ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு, நம்ம எல்லாரும் தெரியும். அந்த இடத்துக்கு என் காலேஜ் ஹவுஸ்க்கு பேர் வந்துச்சு அப்படிதான் எனக்கு தெரியல. அந்த காலேஜ் ஹவுஸ் வாசலே நான் 10 நாள் நின்றுருக்கேன். எனக்கு காலேஜ் ஹவுஸ் உள்ள புறமா தெரியும், எல்லா அறைக்கும் போயிருக்கேன், அந்த கீழே ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன், அந்த டவுன் ரோட்லேயே சுற்றிருக்கேன். ஆனால் அதே காலேஜ் ஹவுஸ்க்கு தெரியல. மெஜிரா காலேஜுடைய ஹாஸ்டல் அங்கே இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல் அங்கே இருந்ததுக்கு பின்னாடி அவங்களே சொன்னோம் ஹாஸ்டல் கிட்ட அங்கே போயிட்டு கேம்பஸ் இங்கே வந்து அந்த காலேஜுடைய ஹவுஸாக இருந்தனால அது காலேஜ் ஹவுஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரிய செய்தியாக இருந்துச்சு. இப்படி அந்த புத்தகம் பூரா எல்லாமே ஆச்சரிய செய்தியாக இருக்கு. அந்த எல்லா இடத்தையும் நடந்திருக்கேன், எல்லா இடத்துலையும் இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. நான் எதனால் ஒரு சுப்பாராவ் அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வரணும்னு கர்நாடக ரொம்ப விரும்பி சொன்னேன்னா, நம்ம 2300 வருஷத்துக்கு முன்னாடி நெடுஞ்செழியன் பேர் கல்வெட்டில் இருக்குன்னு சொல்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சமகாலத்தை எழுதிக்கிட்டு இருக்க சுப்பாராவும் முக்கியம். இது 2 சேர்த்து தான் முக்கியம். நம்ம மறுபடியும் என்கிட்ட ஒரு பழம்பெரும் இருந்துச்சு சரிதான், ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியவும் முக்கியம் இல்லையா? எனக்கு வந்து இந்த வரலாற்று புத்தகங்களில் வந்து இந்திய ஆக்டர் காந்தி வந்து ரொம்ப பிடிக்கும். ராமச்சந்திர குஹர் தான் சொல்லுவார்,
நீங்கள் வரலாறு படிங்க, கண்டிப்பாக படிக்கணும். அதே சமயம் சமகால வரலாறு அவசியம் படிச்சிருக்கணும். நமக்கு எமர்ஜென்சி தெரியணும்ல, இந்திரா காந்தியை கொலை செய்யப்பட்டது தெரியணும்ல, ஸ்டெர்லைட் வழக்கு என்னாச்சு தெரியணும்ல. இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இன்னொரு ரோட்டு முட்டாள்களே பழத்தையை வச்சிருந்தோம்னா அப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமாக இருக்குது. மதுரையை சுற்றி இவ்வளவு நிகழ்ந்திருக்கு, இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறத வேதாந்த ஐயா போல இதை போல அறிந்தவர்கள் சொல்லும்போது கேட்பதற்கு ஆச்சரியமாக. எங்கள் கூட அந்த பயணத்துகளை கூட்டிகிட்டு போன மருதுபாடியும் ஆட்சி தம்பியும் அதை சொல்லும்போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ இது யாரும் கேட்காமல் இருக்கிறோம், அதில் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. இதை ஏன் தெரிஞ்சு நம்ம விட்டோம் அப்படின்னா யாருமே சொல்லலை, யாருமே சொல்லலை. எப்படி சினிமா படம் 300 நாள் ஓடுது, பார்த்துல வந்து சொல்றான் அதே படம் பிரமாதம் இருக்குங்க. சொன்னதுனால போறான் திருப்பி கிளம்பி அவனா போனா பார்த்தவ சொன்னான். ஆனா இதை பார்த்தவ சொல்றான் ஒரு சின்ன தட்டுல அவன் கிளாஸ் ரூம்ல சொல்லிட்டு இருக்கான், வெளியே வந்து கூவணும், அங்க ஒன்று இருக்கு அங்க ஒன்று இருக்குன்னு கூவணும். லண்டன் ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்லுறது தெரியுமாங்கிற மாதிரி, மாங்குளம் என்ன சொல்லுறது தெரியுமாங்கணும். நீங்க எல்லாரும் சொன்னீங்க திருப்பரங்குன்றத்துக்கு பக்கம் போய் நீங்க எடுத்துருங்க, இந்த குழு செஞ்சிடணும் அப்படிங்கிற பொறுப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு கொடுத்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு ஒரு ராசி உண்டு. என்னன்னா நாங்கள் மாங்குளத்தை எடுக்க போகும்போது தான் பக்கத்தில் அட்டாப்பட்டியில் டங்ஷனுக்கு உச்சக்கட்ட போராட்டம் இருந்துச்சு. மாங்குளத்தை எடுத்து அட்டாப்பட்டி கைவிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குணம் வந்து மற்ற ஊருக்கு இல்லாத ஒரு குணம். நான் முதல்ல சென்னைக்கு போகும்பொழுது நான் ரொம்ப இது அவனே அடிக்கிறமா கூப்பிடுவான், இவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு சம்பந்தப்பெல்லாம் சைக்கிள் வந்து ஒத்த காலில் நிற்கிறான் பாருங்க, அவன் கிட்ட போய் சொல்லுவான். இவன் அதுக்கப்புறம் தான் இறங்குவான் சைக்கிள் விட்டு. ஓ அப்படியா அப்படி ஸ்டாண்டு போடுவான். ஸ்டாண்டு போட்டு பக்கத்தில் பைக்கில் போகிற நிப்பாட்டிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டான். என்னவா அப்படிமா சைக்கிள் இப்படி இறங்கினா பாருங்க, அவன் சொல்லுவான் அண்ணே என்னவா பண்ண அப்படியே பண்ணிவிட்டான் அப்படி ஆஃப் பண்ணிட்டு அப்படி கேட்பான். கேட்டுட்டு பின்னாடி கால்கார வருவான், பின்னாடி காலில் ஆரம்பிக்கோ ஈரியா என்ன பிரச்சனை வருது கால் ஆரம்பிக்கிற அப்படிமா. அவன் வெளியே எட்டி பார்த்து என்னாச்சா அடிச்சுட்டான், அவன் அடிச்சுட்டானா அப்படி காலில் கீழே இறங்குவான். இறங்கினா டவுன் பஸ் நிற்கும். டவுன் பஸ் இன்னொன்னு எப்ப நேரம் நிற்குது, இப்பா போ அப்படி உள்ள வந்து டிரைவர் திரும்பி என்ன நடக்குது ஏடி போகிற அப்படிமா. இப்போ அந்த பஸ்ல கிளம்பி கீழே இறங்கிடுவான். இறங்கி அந்த 2 பேர் போட்ட சண்டையை மொத்த ஊர் நின்று தீர்ப்பு வழங்கி அப்புறம் தான் அனுப்புவாங்க அவன் வேலைக்கு. அப்படி திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் வெளியூர்கார 2,000 பேரை கூட்டி கொண்டு வந்து போராட்டம் பண்ணலாம். இப்போ முதலக்கார மொத்த பேர் இருங்க வா, என்ன சொல்லுது பிரிவி கவுன்சில் நீங்க வா அப்படி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க போறான். அவன் எப்பதான் காக்காம ஐயோ புரியாம நம்ம அயோத்தி போல நினைச்சுக்கிட்டு முதல்ல கையை வச்சுட்டோமே அப்படின்னு வருவான். அப்படி ஒரு வரலாறு இருக்குது ஊருக்கு. எவன் என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் வந்து கேட்பாங்க, அது என்னன்னு தெரிஞ்சு. அப்ப நம்ம இந்த சூழல்ல நம்மளை ஒட்டி இருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம இது சொல்ல வேண்டியது. தம்பி இங்க என்ன தெரியுமா இருக்கு, நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம் அப்படின்னா எப்படி இல்லாம தெரியுமா, இதை அந்த இடத்த கூட்டி கொண்டு போய் காட்ட வேண்டியது. அதை விட முக்கியம் மதுரைக்குள்ள இருக்கிற ஷர்மிளா போல, அருண் போல, ராஜீவ் போல, வேதாச்சலம் போல, ஆயிஷத்தம்பி போல, மருதுபாண்டி போல, சுப்பாராவ் போல நம்மளை சுற்றி 100 ஆர்வலர்கள் இருக்காங்க. அவர்களை முதல்ல ஏதாவது சொல்லணும். இந்த மதுரைக்குள்ள ஒரு 10 பேர் மட்டும் இருந்துட்டு நான் தான் ரவுடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லாத்துக்குமே அவன் தான் தலை பகுதிக்கு முதல்ல வருவான், எப்பவுமே வரவிட மாட்டான், அவனே செய்வான் அந்த வேலையை. நிஜமா இருக்கிற ரவுடி பூரா ஊருக்கு வெளியே போயிட்டாங்க, வேற வேலை பார்க்க. இங்க ஊருக்குள்ள வெளியே சுத்திக்கிட்டு இதே இட்லி சாப்பிட்டு அதே பரோட்டா வச்சாலும் சாப்பிட்டுட்டு எதுனாலும் அவங்களே இருப்பாங்க. அப்ப இங்க ரொம்ப முக்கியம் மதுரைக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டிஸை முதல்ல மதுரைக்காரங்க சொல்ல வேண்டியது. இங்க பல பேர் இருக்காங்க, புத்தர் சுபாராவ் இருக்காரு, அவருக்கு வந்து அணுவா தெரியும் மதுரை அப்படின்னு நம்ம சொல்லணும். வேற ஒருத்தர் இருக்காரு,
அவருக்கு தலைகீழ தெரியும் எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு. திருப்பூர் சந்தேகம்னா நீ அவரை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கே இருக்க பர்சனாலிட்டிஸை காட்ட முடிய வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப அவசியமாக, ரொம்ப கட்டாயமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜை அந்த காரியத்தை முன்னெடுக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒவ்வொரு வேலையும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார்ல வாஞ்சிநாதன், அவ்வளோ உணர்ச்சி புறம்பா பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் தேதி வாரியாக ஒவ்வொரு வழக்கையும் சொல்ல முடியும் அப்படின்னா இவர் தான் நமக்கு ஆனால் இவர் தான் முன்னாடி நிப்பாட்டணும் நம்ம இல்லையா? அப்போ நமக்கு நிறைய வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நிறைய ஆட்களை தெரியும். எல்லாம் தெரிய வருவதற்கு எல்லாரும் ஒன்று கூடுவதற்கு ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு ஒரு 15 நிமிஷ படம், அந்த 15 நிமிஷ படத்தின் காரணமாக தான் இதை போல சிந்தனை உள்ள ஒரு 300-400 பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடுறோம். இந்த ஒரே சிந்தனை உள்ள 300 பேர் கூடுறதுக்கு ஒரு செயல் செய்ய வேண்டியது. அந்த செயலை யார் செய்வது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட் போல எல்லாரும் இருக்கவங்க. அது முன்னாடி இவர்கள் யாருக்கும் இது வேலை இல்லை. இவர்களால் ஏன் சாத்தியப்படுது அப்படின்னா எல்லாரும் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு, இதுக்கு செலவழிக்கணும், அது ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் டூர் கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா, எனக்கு அவங்க கொடைக்கானல் உள்ள போயிருந்தேன்னா போன பொழுது இந்த 40 ஆண்டு காலமாக கொடைக்கானலை பார்க்காத இடத்தை பூரா இவர்களால் தான் பார்த்தேன். இவரால் தான் அதை பற்றி அறிவு பெற்றேன். எனக்கு கொடைக்கானல் எப்படி அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எடுத்துட்டு வீட்டில் காலை 7 மணிக்கு கிளம்பி போய் பைக் எடுத்து கொடைக்கானல் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் லேக்கில் சுற்றி ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு திருப்பி இப்படி பைக் எடுத்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறதுனா மதுரையில் இருக்க ஒரு கல்லூரி மாணவன் பள்ளி மாணவன் கொடைக்கானல் இருந்தது. வேற என்ன கொடைக்கானல் ஒன்றும் பெரிய சாகசம். காலையில் 2 2 மணி பைக்கில் போயிட்டோம், திருப்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது. குடும்பமும் வேற கவலைப்படாது, வீட்டில் இல்லை நிம்மதி, எங்கிட்ட தொலைறாங்க, திருப்பி நேரத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஓகே தான், புள்ள ஒழுங்கா இருக்கான்னு நினச்சிக்குவாங்க. அப்படின்னு இருக்க காலகட்டத்தில் போயிட்டு அத்தனை 100 தூரம் போயிட்டு இருக்கு கொடைக்கானலுக்கு. ஆனால் அந்த கொடைக்கானலில் இத்தனை வரலாற்று ஆதாரங்களோட ஆச்சரியங்கள் இருக்காங்கிறது இல்லையா? அது எனக்கு இவரோட போனது தான் தெரியும். அப்போ இதை போல ஒவ்வொரு இடத்தையும் நாம் குடும்பத்தோடு போவதும் நம் குடும்பத்துக்குள் பேசுவதும் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேருந்து வந்துக்கொண்டிருந்தோம்ல, நம்முடைய மொழி ரொம்ப தொன்மையானது, மிக பழமையானது. நாங்கள்லாம் அப்போவே அப்படி சொல்கிறது வேற, ஆனால் வரலாறு தான் ஆதாரமாகும். இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எந்த காலகட்டம்? புராணத்தை எல்லாம் வரலாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புராணம் வரலாறு ஆகாது, புராணம் கதை. மீனாட்சிபுரத்தில் இருக்க கல்வெட்டு வரலாறு. ஒரு மனுஷன் போய் வெட்டினது அங்கே இருக்கு, அது ஆதாரம், அது வரலாறு. மறுபடியும் புராணத்தை வரலாறு வீழ்ச்சிருக்கு. அதோட இன்னொரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழில் தொல்காப்பியனுக்கு முந்தியவன் அகத்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அகத்தியன் கதை, தொல்காப்பியம் வரலாறு. ஏற்பா அகத்தியன் கதை, ராமாயணம் கதை, சரியா? ராமாயணம் கதை திரும்ப திரும்ப வந்து அதை வரலாறாக முயற்சி இருப்பாங்க. நீங்கள் சும்மா கேட்டு நான் சத்தமாக பேசி அதை வரலாறு ஆக்கிடுவாங்க. நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வரும், வரலாறு தான் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால இந்த வரலாறு, மதுரையை சுற்றி இருக்கிற வரலாறை எல்லாருக்கும் சொல்றது முக்கியம். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் கதை இல்லை. எனக்கு வந்து சுப்பாராவுடைய புத்தகத்தில் தமிழ் புலவர்களை, சங்ககால புலவர்கள் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ள கொண்டு வச்சிருந்தாங்கிற செய்தி இருக்குல்ல, ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கோயிலுக்குள்ள தமிழ்ல பாட்டு எழுதுறவன் இடம் கொடுத்த ஒரே ஒரு கோயில் மீனாட்சி கோயில் மட்டும் தான். தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் புலவனுக்கு இடம் கிடையாது, சரியா? நீங்க மறுபடியும் 61 நாயன்மாரை குழப்பிக்காதீங்க, அது கதை. நாயன்மார் 63 கதை, அப்படி நடக்க முடியாது, அது வரலாறு இல்லை, அது புராணம். அதுல 10-12 பேர் வந்து போலீஸ் கேஸ் இருக்கு, சரியா? நீங்க வந்து 61 நாயன்மார் கொண்டு கோயிலுக்கு வச்சாங்க, அதெல்லாம் புலவர் வச்சுக்காதீங்க. சுப்பாராவ் சொல்ற புலவர் வந்து நிஜமாவே சங்ககால புலவர். அந்த புலவர் கோயிலுக்குள்ள எங்க இருக்காரு போய் பாருங்க. நான் மீனாட்சி கோயிலுக்கு எத்தனை போயிருக்கேன், அந்த புலவர் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. நான் மீனாட்சி கோயிலுடைய ஆடி வீதியில் அத்தனை பேச்சும் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நடக்குதா? ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, கதை சொல்றவனா வந்துட்டான். மதுரையில் வரலாறு சொல்லணும்ல இல்லையா? இந்த வந்து உட்கார்ந்து இந்த பிள்ளைய தொடர்ந்து நான் பிள்ளைய கவனிச்சுட்டே இருக்கேன். 3 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது போன பிறகு. நான் வந்து என்ன சவால் நினைச்சிருந்தேன்னா, நம்ம ஒரு 15 நிமிஷம் பார்க்குறோம், பேசுறோம், இந்த பிள்ளைகளை போனை பார்க்க வச்சிடக்கூடாது, அப்பதான் நம்ம பேச நல்ல வேண்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொருத்தர் பிள்ளை கவனிச்சிருந்தேன், பிள்ளை போனை பார்க்கவே இல்லை.
நோட் பண்ணுறதுலாம் பொய், நோட்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு கோபாலம் அமெரிக்கா காலேஜில் போய் கிளாஸ் ஆரம்பித்தோன்னே வாத்தியார் பேசுவார்ல, வாத்தியார் நல்ல வகை 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அவர் நம்ம கண்ணை பார்க்கும்போதெல்லாம் தலையாட்டணும், நம்ம நல்லா குறைக்கணும். அப்படி இல்லை, தலையாட்டுறது மிஸ் ஆயிடும். ஏன்னா அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தால் தலையாட்ட முடியும். கண்ணை பார்க்காம இப்படி நல்ல வாங்குறது, அப்படி டக்கீழ புரிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம பார்த்து திருப்பி புரிஞ்சு எடுத்துருக்குது. இங்கே என்ன எழுதிக்கிட்டே இருக்குது, ஆனால் எழுதிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு ஃபுல்லு நோட்ஸ் எழுதி கொடுங்க. அமெரிக்காவில் தான் முதல்ல சொன்னாங்க, என்ன பண்ணுறது பண்ணாங்க சார், நோட்ஸ் சொன்னேன். இது இவ்வளோ சார் நோட் பண்ணேன், இன்னொரு நோட்ஸ் அதை திட்டாங்க அப்படின்னு. அது சொன்னாரு, எனக்கு ஒன்று தெரியும் இலக்கியத்தில், நான் ஒன்று பேச வர்றேன், நான் சொல்கிறேன், நீ அதை கேட்டுட்டு போய் நான் சொன்னது என்னால தப்புன்னு யோசிச்சு நீ வந்து சொல்லு. எனக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுது, ஃபார்முலாவா? நான் நீ ஒரே இடத்துல எனக்கு முடிக்கிறதுக்கு நான் ஷேக்ஸ்பியர் நல்ல எழுத்தாலும் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் ஆமா நல்ல எழுத்தாலும் எழுதுற? நீ போய் படிச்சது நல்ல எழுத்தாளர்களேன்னு சொல்லி உனக்காக எல்லா வாய்ப்பும் இலக்கிய வழங்குதுவாங்க. எனக்கு அதுதான் முதல்ல இலக்கியத்துக்கான முதல் சிறப்பு அமர்வுகள் இல்லை. யாராவது பேசுனா நோட்ஸ் எடுக்கக்கூடாது. நம்ம ரிப்போர்ட்டர் இல்லை, கொண்டு பேப்பர் எழுத போறது இல்லை. இன்னொன்று, பேசுனால் சரியாக பேசுனா அது ஞாபகத்தில் இருக்கும். எதுக்கு நோட்ஸு? நமக்கு தேவையை மூளை எவ்வளவு பெரிய ஆச்சரியமான இயந்திரம்னா நமக்கு தேவையான எதையுமே மறக்காது. பொண்டாட்டி பற்றி மறந்துட்டோம்னா என்ன காரணம்? மூளை தேவையில்லைன்னு நினைக்கிறது மறக்குது இல்லையா? என்ன நீங்க மறந்துட்டு ஆமா தேவையில்லை. கரண்ட் பில் மறக்குதா? தாம்பளைக்காவது டியூ மறக்குதா? வீட்டுக்கு வரணும் டியூ மறக்குதா? ஆகா 18 வந்துடுச்சு, இஎம்ஐ வருமே, நம்ம கையில் 30,000 ரூபாய் இல்லையே அப்படின்னு பறக்கிறான்ல. அப்போ எதுவெல்லாம் தேவையோ அதெல்லாம் மூளை ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் நோட் எடுக்கிறதுங்கிறது ஒரு சொல்கிற எஸ்கேபிசம். அப்போ இதை எது சொல்கிறதுன்னா, இங்கே எல்லோரும் எல்லாவற்றையும் கேட்க தயாராக தான் இருக்கிறாங்க. நம்ம அதற்கு உரியவர்களை கொண்டு போய் நிப்பாட்டுறோமா, கொண்டு போய் அதை சொல்ல வைக்கிறோமாங்கிறதா. இங்கே துறை சார்ந்த இத்தனை பேர் மதுரை சுற்றி நிரம்பி இருக்கிற இவர்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட் அவர்கள் முன்னிறுத்தி இந்த வளம் 1 அடுத்து வளம் 2, 3 வரணும், காந்திராஜனுடைய நேரத்தை பொறுத்து. ஏன்னா நமக்கு அவர் தான் வெப்பன் சப்ளையர், மற்ற எல்லாரும் வாங்கித்தான் பேசணும், அவருக்கு தான் தெரியும் இதை பற்றி. அதனால அவருக்கான நேரம் வாய்க்கும் போது தொடர்ச்சியாக மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா வரலாற்று இடங்களையும் இதை போன்ற மிக குறு ஆவணப்படங்களாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் விருப்பமும் எங்களுடைய விருப்பமும் நிறைவேறும் நம்புகிறோம். அடுத்த முறை இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு 1000 பேரோட சந்திக்கிற வாய்ப்பை நீங்கள்லாம் வழங்குவீங்க நம்புறேன். நன்றி.